ஆதிபரமேஸ்வரியே அகிலாண்ட நாயகியே ஆயிரம் பேர் கொண்டவனே நீ ஆதரிக்க வேணுமம்மா ஆதிசிவன் தேவியரே நீ ஆசை முகம் காட்டிடம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே கழிப்பவ தேடி கொடுப்பவ மாக்காளி காடு திரிபவ ஓடி வருபவளே நாகவல்லி சூலம் எடுப்பவ சூடம் கேட்பவ சுகுமாரி நாடி வருபவ நாடு காப்பவளே கடுப்பாரி அடி தேசமுத்துமாரி தேவி கருமாரி காளி பயங்கரி நீரி பகவதி ஆயி மகமாயி ஆவுடை நாயகி ஆனந்தவல்லி அத்தனமாரி பண்ணாரி மாறி படவெட்டுக்காரி படையக்காரி பாலமாதேவி ஆயிரங்கள் மாறியரே மாறும் அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே மலைதவி கோலியனூர் மாறி அங்காளி எல்லை முத்துமாரி செல்வ முத்துமாரி சிவகாமி தஞ்சை முத்துமாரி கோவை தண்டுமாரி திரிசூலி வண்டியூரு மாறி கோல விழித்தாய் குலதேவி அடி அன்னை அபிராமி புன்னை நல்லூர் மாறி மண்டை காட்டு தேவி புதுக்கோட்டை மாறி கொப்புடை நாயகி வடிவுடை நாயகி திருவுடை நாயகி கொடியுடை நாயகி உறையூர் காளி மறுவூர் தேவி கருகாவூர் மாறி கற்பகவள்ளி ஆயிரம் கண் மாறியரே மாறும் அம்மா அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு வீதிக்கொரு வேம்புனக்கு நீ விட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே
ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே
வலது கை இடது கை கீழே வச்சு வலது கையை மேல பண்ணி வச்சுக்கோம். வலது தொடையில வச்சுக்கோம். உங்களுக்கு வலது தொடையில உங்களுக்கு வலது தொடையில ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் கூப்பிக்கணும். எல்லாரும் சொல்லணும். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே
கொஞ்சம் நில்லுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்க. போட்டு அப்படியே இந்தா இந்தா திருவாக்கும் ஜெய்கர்மம் கைகூட்டும் ஆனை முகத்தானை காதலால் ஒப்புவர் தங்கை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் பிறை போரும் எயிற்றனை முன்னையில் வைத்தடி எடுக்குமா கதை இந்தமிழ் நேமுடி கடற்கை கருத்துள் இருத்துவா காமுரவே கணபதீச்சரம் காமுரவே ஆமதனால் போக்குண்டா மேனி உறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு 500 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, 50 பேர் தான் சொல்றீங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. மக்கரத்துண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அடியேன் செய்த விநாயகர் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எந்தவித விக்கினங்களும் இல்லாமல் எங்களுடைய காரியங்கள் யாவும் நல்லபடியாக நடக்க அத்தனையும்
சார்பாகவும் அமர வேண்டிக்கிறோம். நீங்க எல்லாமே எல்லாரும் ஒரு வேண்டுதலாம் இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் வேண்டுதலாம் இருக்கீங்க. அந்த வேண்டுதல் வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி அம்மா தருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க அப்படின்னு சிறப்பாக நடந்து செய்யும் அப்படிங்கிறது எங்களுடைய ஸோ போன வருஷம் நம்ம பேசல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கநகர பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களெல்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் அதுக்கு வந்து மிக சிறப்பாக தங்கமாகவும் பணமாகவும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 62 லட்சம் அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த இறந்த பகுதியில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நான் மதிப்பிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை பண்ணுறதுக்கு உங்களுடைய முயற்சியில் அதை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து ஜிஆர்டி செலவில் வந்து டிசைன்லாம் பண்ணிட்டாங்க. 100 கோடி எப்படி வந்து 100 கோடி அவங்க பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க. இல்லைனாக்கா உங்கள் நம்பர்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மறுபடியும் சேர்ப்பாங்க. அதில் யாரும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த என்ன பண்ண போகிறோம். அந்த முடிவு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, யாருக்கு தனிப்பட்ட ஆளுடைய டிசைன் கிடையாது. நம்மளுக்கு அந்த எத்தனை பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம குடிமக்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய நிஜாமியோடைய விண்ணப்ப ஆசைப்படி அந்த நகை செய்யப்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அது வந்து நான் கொடுக்குற ஒரு 4 டிசைனில் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த டிசைன் நம்ம நம்மளுக்கு வந்து நிறையா செஞ்சு நம்ம எல்லாரும் வந்து அறுவடை பண்ணலாம். இன்னொரு சின்ன வேண்டுகோள், இப்போ வந்து இந்த திருவிழா கூடைக்கு 350 ரூபா நீங்கள் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து கூட இருக்குன்னு எனக்கு சொன்ன மாதிரி சொன்னாங்க. என்னுடைய ஆசை அடுத்த வருஷம் 250 ரூபாயை மாற்றலாமா, இல்லை நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் நம்ம கோயிலுக்கு செலவாகிறதுக்கு எந்த ஒரு பைசாவும் வேற எதுக்குமே செலவு பண்ணுறது கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசு கூட இருந்துச்சுன்னா இந்த கோயிலுடைய வளர்ச்சி பண்ணிங்கன்னா நம்ம வந்து அதை செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே இந்த நியர்பை ஏரியாவில் கிடையாது, ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கீங்க. அதனால் உங்களை அப்பப்போலாம் தொந்தரவு பண்ண முடியாது. அதனால் இதை வந்து 500 ரூபாயா மாற்றலாமா, 250 ரூபாயா வச்சுக்கலாமா, இல்லை 500 ரூபாயா மாற்றலாமா? இந்த 250 ரூபா போதும்னா கை கொடுத்துங்க. 3 4 இல்லைன்னா கண்டிப்பாக மாற்றலாம். 250 ரூபா தான் கை கொடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து 250 ரூபா 10 கையாக இருக்கு. சரி, 500 ரூபாய் ஆக்கலாம், 500 ரூபா மாற்றிடுவோம். நம்ம கோயில் வளர்ச்சி யூஸ் பண்ணி நம்மளுடைய அனுபவம் என்னன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நம்ம வந்து விளக்கு பூஜைக்கு வந்து 500 ரூபாய்க்கு நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றது வார்த்தைங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை நம்ம அம்மன் வந்து நம்ம பேசணும் அவங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருவாங்க. அதனால வந்து அடுத்த வருஷம் 500 ரூபா நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க எதுக்காக நம்முடைய கோயில் வளர்ச்சி பண்ணிங்கன்னா அதை எப்படி பண்ணிருக்கக்கூடிய நாங்கள் கொடுக்குற என்னைக்கோ ஒரு டேட்டாக்கோ கண்டிப்பாக கிடையாது. அதை யாரும் அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம கோயில் வளர்ச்சி என்னையா வந்து இவர் தான் எனக்கு முதல்ல ஜாஸ்தியாக இருக்கு 250 ரூபா பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு பெரிய ராஜமாணிக்கம். அதனால அதை வந்து நானே சரி அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம 250 ரூபாய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய சந்தோஷமே எனக்கு ரொம்ப பெருமையும் கேட்டாரு. அதனால அடுத்த வருஷம் உங்களுடைய 500 ரூபாய் அழைக்கிறோம். பட் இதை விட இன்னும் சிறப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். கண்டிப்பாக செய்வோம். இதில் வந்து முக்கியமாக இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உட்காந்துருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொருத்தர் இலையிலையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன சின்ன பொருள். அது கிட்ட 1000 இலைக்கு மத்தியில் அதோடைய வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால எல்லாரும் கை கட்டுற மாதிரி ரெடியாக இருக்கீங்களா? இந்த ஊரில் மகளிர் அணின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு 50 பேர். அவங்களுடைய பெருமையை கிட்டத்தட்ட 3 நாளாக வேலை பார்த்துருக்காங்க. அதனால நம்மளுடைய கோவில் அவங்களுக்கு அவங்க பாட்டு கோயில் நம்ம சாமி கொள்வாங்க. அவங்க இருந்தாலும் அவங்க நம்மளோட உட்காந்து மிகப்பெரிய பண்ணியிருக்காங்க. அதனால முதல்ல மகளிர் அணிக்கு உங்களுடைய கோயில் சார்பாகவும் சரி உங்களுடைய சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணுமா பெருசாக ஒரு கை தெரிவிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் தெரியும் ஐயா, ராஜமாணிக்கம் இந்த மாதிரி நிறைய
எல்லாரும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. அதனால நிறைய பேருடைய உடல் உழைப்பு பணம் கொடுக்கிறது அப்படி இன்னொரு பார்த்து உடல் உழைப்பால இந்த காரியம் வந்து சாத்தியமாகிருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நான் சொல்லவே கைவிட்டுறது அவங்களை அப்ரிஷியேட் பண்ற மட்டும் கிடையாது, உங்களுடைய உடம்புக்கு நல்லது. இப்போ மூணாவது உங்க உடம்புல இருந்தா அவங்க நல்லா கைவிட்டு மாட்டோம். தேங்க்யூ. உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறவங்க உங்களுடைய ஆரோக்கியம் இங்கே பெரியிருக்கு. ரெண்டாவது ஏன் சாமிக்கு போகணும், திருவிழா பூஜை ஏன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புத்தகமாகவும் இருக்காங்க. முக்கியமா நான் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது நீங்க நிறைய உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் இல்லாம முதல்ல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல உங்களுக்கு வேண்டியிருங்க. உங்க குடும்பத்தாருக்கு வேண்டியிருங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க குடும்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் வேண்டியிருந்தாலே போதும். நிச்சயமா உங்க ஊரு உங்க நாடு எல்லாமே நல்லா இருக்கும். முதல்ல சுயநலமா உங்க வீடு நல்லா இருக்கணுங்கிறத வேண்டிக்காக இருக்கிற குடும்பம் இருக்கு. கண்டிப்பா இது நேரத்தில் முன்னேற்ற குடும்பம் நம்ம நாட்டுக்கு. அதனால கொப்பேஸ்வரர் கோயில் அம்மன் எல்லாருக்கும் எங்களுக்கு கேட்டு சிறந்த ஒரு அருளாசி தர்மம் கேட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி வணக்கம். இப்பொழுது எல்லாருக்கும் அதுல வந்து திருவிளக்கு 108 அர்ச்சனை இருக்கு, 41வது பக்கத்துல இருக்கு. அதை வேணா எடுத்து வச்சுக்கலாம் கையில. அந்த புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 41வது பக்கத்துல இந்த குங்குமார்ச்சனை செய்யக்கூடிய நாமாவளி என்று சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கிறது. முதல்ல கொஞ்சோண்டு குடும்பத்தை எடுத்து கையில வச்சுக்கோம். ஒவ்வொரு புஷ்பமா ஒவ்வொரு அர்ச்சனையா சொல்லுவாங்க. மஞ்சள் அர்ச்சனையாலையும் புஷ்பத்தினாலையும் மாற்றி மாற்றி அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தமிழ் போற்றிய முன்னோர்களால அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை சொல்லுவதற்கு மோதிர
செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் நீங்களும் சொல்லிட்டே கொள்ளலாம். எல்லாரும் சொல்லுவோம். அதே போல புத்தகத்தில் உள்ள அந்த 41வது பக்கத்துல திருவிழாவில் 108 அர்ச்சனைன்னு இருக்கு. அந்த பக்கத்தை எடுத்துட்டு எல்லாரும் நீங்களும் சொல்லிட்டே பொழுது அர்ச்சனையாவது ஆரம்பம் செய்யப்படுகிறது. ஓம் சிவாய நமः. ஓம் சிவசக்தி நமः. ஓம் இச்சாசக்தி நமः. ஓம் விநாசக்தி நமः. ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிண்யே நமः. ஓம் சர்வாங்கசுந்தரி நமः. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா பூமுடிக்கிற பொன்னணியில காட்சிய பாரு. இந்த பூமி மொத்தமும் ஜொலி ஜொலிக்கிற மேனிய பாரு. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு. அம்மா பொன்னா ஜொலிக்கிறா அங்க பாரு. அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு. அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா. உன் சிரிப்புக்கு ஈடேது. அம்மா கண்ணில் தெரியுதே வீர தீபம். அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு. பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. அம்மா எழுந்து நீ ஆட்டம் போடு. இந்த ஊரு செழித்திட வாக்கு போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. நம்முடைய கர்மாவுடைய பலன்கள் எல்லாம் இந்த பூமியில தான் குடியிருக்கிறார். அப்படி ஒளியானது இருளை விரட்டுகிறது. அதனால்தான் தீபத்துக்கு ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு தன்மை. தன்னையும் காண்பித்து தன்னை சுற்றி இருக்கின்றவற்றையும் காண்பிப்பதாலே இதற்கு தீபம் என்று பெயர். மற்ற ஒரு விஷயம் ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒளி கண்டிப்பா வேணும். ஒளி இருந்தால்தான் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குங்கிறது தெரியும். இப்போ இருள போய் ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா என்ன தேவைப்படும்? ஒளி தேவைப்படும். அப்போ லைட் டார்ச் வேணும். பகல்ல சூரியனுடைய அனுகிரகத்தினால நமக்கு மற்ற எதுவுமே தேவை கிடையாது. அந்த சூரியனுடைய ஒளியினால இந்த நமக்கு முன்னாடி உள்ள பொருட்கள் அனைத்தும் நமக்கு தெரிய வருது. இருள நமக்கு தெரியாது. அப்போ இந்த தீப ஒளியானது தன்னையும் காட்டி தன்னை சுற்றி இருக்கின்ற பொருளையும் காட்டுவதுதான் இந்த தீபத்தினுடைய விசேஷம். அதனாலதான் இந்த தீப வழிபாடு நம்ம பண்றோம். அதுவும் ஆயிரக்கணக்கான சுமங்கலிகள் அமர்ந்து கொண்டு இந்த தீப வழிபாடு செய்தல் மிகவும் உத்தமமான பலன்களை எல்லாம் நமக்கு
நமக்கு வழங்க வல்லது என்று நமது அறநூல்கள் சமயநூல்கள் எல்லாம் வலியுறுத்துகின்றன. அம்பாள் நித்திய சுமங்கலியாக வீற்றிருக்கின்றார். லலிதா சகசநாமம் அம்பிகையை பலவாறு வர்ணிக்கின்றது. சுமங்கலி, சுககரி, சுவேஷாத்யா, சுவாசினி. நித்திய சுமங்கலியாக அம்பிகையானவள் விளங்குகின்றாள். அந்த சுமங்கலிகள் பூஜை பண்ணா அம்பாள் வந்து திருப்தி அடைகிறான். என்ன பண்ணினா அம்பாள் திருப்தி அடைகிறா அப்படின்னா சுவாசினி அர்ச்சன பிரியா. சுவாசினி அப்படின்னா சுமங்கலிகள் என்ற பொருள். அம்பாள் வந்து நித்திய சுமங்கலியா இருக்கா. சுமங்கலிகளுக்கு பூஜை பண்றதுனால அம்பாள் மிகுந்த திருப்தியை அடைகிறார் என்று ஒரு அறநூல்கள் எல்லாம் வெளியிடுகின்றன. அதனால்தான் இந்த அனைவரும் உட்கார்ந்து இந்த இடத்துல இந்த இறை வழிபாட்டை அம்பிகையுடைய ஆராதனையை நாம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அம்பாள் நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நொடிப்பொழுதே நமக்கு வழங்க வேண்டும். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா என்று ஒரு நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்திலே பல நாமங்கள். முதல்ல நாமத்தை சொன்னாலே அம்பாள் திருப்தி அடையும். வழிபாடு எதற்கு? முதல்ல பேரை சொல்லி கூட்ட மாத்திரத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார். அப்படி அம்பாள் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இறை நாமாக்கள் பெரியவர்களுடைய பேரை அப்போ ஜானகி சொன்னா லட்சுமி சொன்னா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்கிறதோ இந்த திருவள்ளுவர் வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அம்பிகையுடைய கருணையானது கிடைக்கப்பெற்று வாழ்க்கையே எல்லா விதமான வளங்களும் தீர்க்க சுமங்கலித்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று அந்த அம்பிகையை கொடுத்தார். சரணாரத்தங்களை பிரார்த்தித்துக் கொண்டு பூஜைகளை துவக்கம் செய்கிறோம். கேட்டுட்டீங்களா? எல்லாரும் நல்ல வார்த்தைகளை நல்ல இடங்கள்ல சொல்றது ரொம்ப அறிமுகம். இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், இவ்வளவு பேர் எதுக்காக உட்கார்ந்துருக்கோம்? அம்மாவை பூஜை பண்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். இந்த அம்பாளுங்கிற ஒரு பேரை சொன்னாலே எப்படி கிடைக்கணும்? எப்படிப்பட்ட நமக்கு ஒரு பிறவி பார்த்தீங்களா? வாயால அம்மா அப்படின்னு சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும்னு அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய பேர் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி பூர்வ புண்ணியானம். இந்த பதவி கிடைச்சிருக்குன்னா பூர்வ புண்ணியத்துல பெரியவங்க பண்ண புண்ணியம் தான் நமக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட நல்ல நேரத்துல அர்ச்சனை செய்வோம். தற்பொழுது தமிழ் போற்றி அர்ச்சனை என்று சொல்ல முடியாது. எல்லாரும் காலையிலையும் சாப்பிட்டுருப்பீங்க, மத்தியானம் சாப்பிட்டுருப்பீங்க. எல்லாரும் சத்தமா சொல்லணும். நீங்க சொல்றது எனக்கு கேட்கறதுல உள்ள இருக்கிற எழுநூறு கேள்வி கேட்கணும். அதனால எல்லோரும் சத்தமாக, ஏன்னா கையில புத்தகம் வச்சிருக்கோம், எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபரா சொல்றத பூரா கேட்கணும்னு அம்பாட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. அதனால அம்பாள் உங்களுக்கு சீக்கிரத்துல அதை அனுகிரகம் பண்ணணும்னு நல்ல விதமா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்து தமிழ் போற்றி அர்ச்சனையாவது நடைபெறுகிறது. 24வது பக்கத்துல இருக்கு பாருங்க, அதுதான் சொல்ல போறோம். 24வது பக்கம், 24வது பக்கத்துல இருக்கு. குங்குமம் எடுத்துட்டு விளக்கோடைய பாதத்துல ஒரு வெத்தனையை வச்சிருக்கோம். அந்த குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி திருப்பி அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கணும். எல்லாரும் மோதிரவர்கள் கெட்டவர்கள குங்குமத்தை எடுத்து சொல்லணும். சத்தமா சொல்லணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, தருவாய் போற்றி. ஓகமும் திருவும் உணர்வாய் போற்றி, உணர்வாய் போற்றி. தெரிவு மொழியாய், தெரிவு மொழியாய், உணர்வாய் போற்றி, உணர்வாய் போற்றி. ஓம்
ஊதுபத்தி எல்லாரும் அவங்க கேமரா பத்தி விடுங்க. உடனே பக்கத்துல இருக்காங்க கண்ட பாருங்க. உங்களுக்கு கொடுக்குற பிரசாதத்தை நீர் விடாது. நீர் விடாம விளக்கு பாத்திரத்துல விடுங்க. ஓம் தேவனே பரிமையாகே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும்
உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. பசியோட கண்ணு முடிச்சோம், பாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமலரும் தாய் முகம் மறக்காம நித்த நினைச்சோம். கையில இருக்கும் வேலை அது கண்டிடும் பண்டிகை நாள, நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல. பணத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனசுக்கு தான். பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும். ஊருல உன் போல உள்ளம் வருமா? பேருல உன் பேர சொல்ல வருமா? சொத்துக்கு சுத்துறதாரு இங்கு நித்தமும் அழுவதாரு? நேர் செல்லும் ஒரு பிள்ளை பேர் சொல்லும் ஒரு பிள்ளை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. சக்தி சூலம் சூலம் நம் உலகாடும் சூலம் சூலம் ஓங்கார சூலம் சூலம் நம் உயிர் காக்கும் சூலம் சூலம் மகமாயை சூலம் சூலம் மனுநீதி காக்கும் சூலம்.